மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குறது தான் போலீஸாருடைய சேவையா இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல அந்த போலீஸாரே மக்களுடைய பாதுகாப்புக்கு பெரும் ஆபத்தா அமைஞ்சிடுறாங்க. இந்த மாதிரியான சில சம்பவங்கள் பல பகுதியில நடந்திருக்கு. அந்த மாதிரி மொனராகலையிலயும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொனராகலையை வசிப்பிடமாக கொண்ட ஒரு போலீஸ் அதிகாரி மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்தில் வேலை செஞ்சு வந்திருக்கிறாரு. ஒரு வருடத்திற்கு முன்பு அவர் விடுமுறைக்காக வீட்டுக்கு சென்ற போது, அதாவது மொனராகலை புத்தள பகுதியில தான் அவர் வசிக்கிறாரு. அங்க அவருடைய வீட்டுக்கு சென்ற போது அவங்க வீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா அவங்களோட குழந்தை பாடசாலைக்கு சென்றிருக்கிறதாகவும், அவங்க திரும்பி வரும்போது இவர் அந்த வழியா போறதால அந்த குழந்தையும் ஏற்றிக்கொண்டு, அதாவது பைக்ல இவர் அந்த வழியா போயிருக்கிறாரு, அதனால அந்த குழந்தையும் ஏற்றிட்டு வந்து வீட்டில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த குழந்தையை பாடசாலையிலிருந்து ஏற்றிக்கொண்டு வீட்டுக்கு வரும் வழியில இவரை அந்த சின்ன பொண்ணு, அதாவது 9 வயது சிறுமியிடம் தவறா நடந்துட்டு இருந்திருக்கிறது, அதாவது பாலியல் வன்முறை செய்ததா இப்ப தெரிய வந்திருக்கு. இது எப்படி இப்ப தெரிய வந்தது, ஏன் இந்த ஒரு வருஷமா எந்த தகவலும் இதை பத்தி இல்லை அப்படின்ற நேரம் அந்த சின்ன பொண்ணு பயந்துட்டு யாருக்கிட்டையுமே சொல்லியில்லை. அதை எப்படி சொல்றதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சில்ல. இந்த நிலையில தான் அந்த பொண்ணோட பாடசாலையில ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி, அதாவது பாலியல் வன்முறை சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கு. இதனை தொடர்ந்து அந்த விஷயங்களை புரிஞ்சு கொண்ட அந்த சிறுமி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆசிரியர்கிட்ட போயிட்டு எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அந்த சம்பவம் ஒரு வருடத்துக்கு முன்பு நடந்தது, இப்பதான் அதை பத்தி என்னால சொல்ல முடியுது அப்படின்னு அந்த பொண்ணு அவங்க ஆசிரியர்கிட்ட சொன்ன பிறகு அந்த ஆசிரியர், அதிபர் மற்றும் அந்த சிறுமியினுடைய பெற்றோரிடம் கதைத்து இது தொடர்பா போலீஸ் நிலையத்துல முறைப்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த நிலைமையில மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்துல வேலை செய்யக்கூடிய அந்த அதிகாரி மறுபடியும் விடுமுறையில அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாரு, அதாவது மொனராகலை பகுதிக்கு போயிருக்கிறாரு. அங்க மொனராகலை புத்தள பகுதியை சேர்ந்த போலீசார் அவரை நேற்றைய தினம் கைது செய்திருக்கிறாங்க. இந்த நிலையில அவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க.